அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க அஸ்வின்ஸ் அப்படின்ற ஒரு ஹாரர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த படத்தோட முழு எலமெண்ட்டையும் நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறந்துடாம இந்த படத்தை ஒரு முறை பாத்துருங்க. இல்ல கதை தெரிஞ்சா மட்டும் போதும் அப்படின்றவங்க ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்லயே ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விவசாயி பாத்தீங்கன்னா தன்னோட இரட்டை புதல்வர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற சோகத்துல கடவுளை வழிபட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி வேண்டிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அங்க வந்து அஸ்வினி தேவர்கள் இவர் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களால மனம் குளிர்ந்து போய் 2 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அதுல ஒரு பையனை மீட் எடுத்து அவனுக்கு ஒரு வரத்தையும் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா இயற்கை மூலமா மட்டும்தான் அவனுக்கு சாவு வரும், இன்னல்கள் எதுவும் ஏற்பட்டு அவனால சாகவே முடியாது அப்படின்றதான். ஆனா அது மட்டும் இல்லாம 2 சிலைகளை பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த சிலைகள் இருக்கிற வரலையும் இவனை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சிலைகளை வச்சுக்கிட்டு இவன் தனிமையிலே வாடுறான். இவன் கூட பிறந்தவன் இல்லாததால இதை ஒளிஞ்சுகிட்டு இருந்து பார்த்த ஒரு நரக ஆவி பாத்தீங்கன்னா அந்த சிலையை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுது. ஆனா அந்த சிலையை எடுக்கிறது மூலமா நரகத்துல இருந்து ஒரு பெரிய ஆன்மாவை பூமிக்குள்ள கொண்டு வரதுக்கான சூழல் இருக்கும். இதனால அந்த ஆவி பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் உருவத்துல போய் உன் கூட பிறந்தவன் இல்லாததால நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த 2 சிலைகள்ல ஒரு சிலையை என்கிட்ட கொடுத்த அப்படின்னா உன் கூட பிறந்தவனை நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி அந்த சிலையை கைப்பற்றுறது. இதனால ஊர் முழுக்க பாத்தீங்கன்னா பஞ்சம் பட்டினின்ற மாதிரி ஏதேதோ நோய் வந்து ஊர் மொத்தமும் அழிய ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் காமிச்சிட்டு கட் பண்ணி ஆர்த்தி அப்படின்ற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இந்த விஷயங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணதாகவும் இதனால பல விளைவுகளை அவங்க சந்திச்சாங்க அப்படின்ற மாதிரியும் காமிச்சு அவங்களோட வீட்டை காமிக்கிறாங்க. பாலடைஞ்ச வீடு, அது கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு முனைப்புல உள்ள போறாங்க. முதல் ஆள் பாத்தீங்கன்னா ராகுல் அப்படின்ற சின்ன பையன். இந்த மேன்ஷன் முழுக்கவே பாத்தீங்கன்னா இருட்டாதான் இருக்கும். இதனால ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற சவுண்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதே சமயத்துல இவங்க கூட வந்தவங்களுக்கும் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. அங்க யாரோ வேகமா ஓடுற சத்தம் கேக்குது. இவனுக்கு ஒன்னும் புரியல. கூட இருந்தவங்களுக்கு இங்க யாராவது ஓடுனீங்களா, நான் சவுண்ட் ரெக்கார்ட் பண்றவரையும் இங்க யாரும் வர வேணான்னு தானே சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. ஆனா எதிரில எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஒரே ஒரு நபர் மட்டும் யாரும் அங்க வரல, உனக்கு என்னடா ஆச்சு, வந்த வேலையை பாருடான்னு சொல்ல இவர் மேற்கொண்டு உள்ள போக ஆரம்பிக்கிறார். அப்போ திடீர்னு ஒரு உருவம் இவர் முன்னாடி வந்து இவர் பயமுறுத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. இவருக்கு ஒன்னும் புரியல. நம்ம இங்க தேவையில்லாம வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இங்க இருந்து எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு முயற்சியில வேகமா அங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு உருவம் இவர் வந்து பிடிக்குது. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு நபர் அர்ஜுன் அப்படின்ற ஒரு நபரை காமிக்கிறாங்க. அதே மேன்ஷன்ல இருக்க வேற ஒரு தளத்துல பாத்தீங்கன்னா இவர் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஆர்த்தியோட பெட்ரூம் இதுதான் நினைக்கிறேன். அவங்க இந்த ரூம்ல தான் கொடூரமான முறையில இறந்து போனதா சொல்லப்படுது. ஆனா இது மட்டும் இல்லாம இங்க ஒரு 15 டெட் பாடிஸ் கிட்ட போலீஸ்காரங்க கைப்பற்றினாங்க. அந்த 15 டெட் பாடியும் தாண்டி ஆர்த்தியோட டெட் பாடி எங்கேயுமே கிடைக்கல. அவங்க எங்க போனாங்க அப்படின்றது இன்னும் வரலையும் தெரியல. இந்த வீட்டை செக் பண்ண வந்த போலீஸும் இங்க கிளீன் பண்ண வந்த ஆளுங்க எல்லாருமே ஆர்த்தியோட அழுகுரல் கேக்குது அப்படின்ற மாதிரியும் இங்கதான் ஆர்த்தி எங்கேயோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே எங்களோட யூடியூப் சேனல்ல தான் நீங்க பார்க்க முடியும். இதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி டார்ச் எடுத்துக்கிட்டு அந்த ஆர்த்தியோட ரூமை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க சில இடத்துல ரத்த கரைகள்லாம் இருக்கிறத பாக்குறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேமரால சொல்லிக்கிட்டே திரும்ப பின்னாடி கருப்பு உருவம் ஒண்ணு இவரை பார்த்து நின்னுகிட்டே இருக்கு. பயத்தோட உச்சகட்டத்துக்கு போயிட்டாரு. என்ன பண்றதுன்னு புரியல. இங்க யாரோ இருக்காங்க, உடனடியா இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்னு மாதிரி வேகமா ஓட இவரையும் ஒரு உருவம் வந்து பிடிக்குது. அப்படியே கட் பண்ணி ரீத்து அப்படின்ற ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. அவங்க கூட வந்த கிரேஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு முன்னாடி போய்கிட்டே இருக்க மாதிரி தெரிய எங்கடி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேஸ்மெண்ட்ல இறங்கி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல டார்ச் ஆஃப் ஆகி எரிஞ்சுக்கிட்டே இருக்க இவங்களுக்கு ஒன்னும் புரியல. இதனால நீ எங்கடி இருக்கன்னு கத்திக்கிட்டே இருக்க வாக்கி டாக்கில அர்ஜுன் அப்படின்றவரோட வாய்ஸ் இந்த இடத்துல ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி சத்தம். இதனால இவங்களும் அந்த கிரேஸை கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து ஓடலாம் ட்ரை பண்ண அப்பதான் தெரிய வருது இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம். இதனால பேஸ்மெண்ட்ல இருந்து வேகமா தப்பிக்கணும்னு முயற்சி பண்ண ஒரு கருப்பு உருவம் இவங்களை நோக்கி வேகமா நடந்து வந்துகிட்டே இருக்கு. இவங்க பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பேஸ்மெண்ட்டை உடச்சுக்கிட்டு தப்பிக்கலாம்னு முயற்சி பண்ண அந்த உருவம் வேகமா வந்து இவங்களை பிடிச்சிருது. இவங்களும் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே அடங்கிட்டுறாங்க. கட் பண்ணி அந்த அர்ஜுனை காட்டுறாங்க. வாக்கி டாக்கில ரீத்துவோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அவங்களோட அழுகுரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்க என்னவா இருக்கும்னு வேகமா எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துல அந்த மேன்ஷனுக்கு வெளியில வர அங்க நிறைய செடிகள் சிலைகள் எல்லாம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டே இருக்க இவர் ஒரு வெள்ளை உருவத்தை பாக்குறாரு. அந்த வெள்ளை உருவத்துக்கிட்ட போய்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி இவர் ஏதோ ஒரு விஷயம் அட்டாக் பண்ற மாதிரியோ அந்த இடமே பச்சை கலர் ஆகுற மாதிரியோ காமிச்சு படத்தோட டைட்டிலான அஸ்வின்ஸ் அப்படின்றத இங்க போடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்க இங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. காஞ்சிபுரத்துல ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆனதால லண்டன்ல இருக்க ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா இவங்களை ஹையர் பண்ணுது. அந்த கம்பெனியோட வேலை என்ன அப்படின்னா 100 பிளேஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, டிராஜடி நடந்த இடங்கள்லாம். அந்த இடத்துல போய் அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கேப்சர் பண்ணி அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும். ஆனா அந்த கம்பெனி அது மூலமா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி அந்த இடத்துக்கு டூரிஸ்ட் எல்லாம் வந்து அது பயங்கரமான பிளேஸா மாத்துவாங்க இல்லையா, அதுதான் இவங்களோட நோக்கம். அதனால இவங்கள கூப்பிட்டு
இருப்பாங்க. இவங்களும் அந்த மேன்ஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. அவரோட மனசுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு குரல் கேட்கற மாதிரி இவருக்குள்ள அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு டிஸ்டர்ப்டான பர்சன் மாதிரி இவரை காமிக்கிறாங்க. கட் பண்ணா இவங்களை கூட்டு வந்துட்டு இருந்த அந்த லேடி பாத்தீங்கன்னா பாதியிலே இறக்கி விட்டுட்டுறாங்க. இதுக்கப்புறம் நாங்க யாருமே அங்க போக மாட்டோம். என்னோட வாழ்நாள்ல அந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டது கூட இல்ல. நீங்க அங்க போறீங்க அப்படின்றது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வழியை சொல்லிட்டு அனுப்ப ஹீரோ இந்த விஷயத்த எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் இவருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப்டா இருக்கும் இல்லையா. இப்பயும் அந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது. இவரோட ஒய்ஃபான ரீட்டு அப்படின்றவங்க பக்கத்துல வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி கூட்டு போய்கிட்டே இருக்காங்க. அண்ட் இவங்க போற வழி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வழியா இருக்கும். அண்ட் இவங்க போய்கிட்டு இருக்க ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த போயிட்டு இருக்காங்க இல்லையா வழி, இந்த வழி பாத்தீங்கன்னா நேரங்கள் செல்ல செல்ல நீரால அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிடும். அது அடுத்த நாள் காலையில தான் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆகி அங்க ஒரு வழியே உருவாகும். அந்த மாதிரி இருக்க இடம் இது. இந்த இடத்துல எதுக்காக இந்த மேன்ஷனை வாங்கினாங்கன்னு பக்கத்துல இருக்க நபர் கேட்க அர்ஜுன் அப்படின்றத பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லீடா இருப்பார். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்த பாத்தீங்கன்னா லண்டன்ல இருக்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் வாங்கியிருப்பார். அவர்கிட்ட இருந்து வேற ஒருத்தவங்க கிட்ட போய் அது மூலமா ஆர்த்தி இந்த இடத்த வாங்கியிருப்பாங்க. ஆர்த்தி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்ததா சொல்லப்படுது. ஆனா அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு சிலையை திருடிட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற தகவல் தான் கிடைச்சிருக்கு. அவங்களோட பாடி காணாம போயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு 15 டெட் பாடி கிட்ட ரெக்கவர் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல கூட கேட்டுட்டு வந்து அந்த சவுண்ட் ரெடி பண்ற பையன் மிரண்டு போயிட்டுறான். அண்ட் இங்க ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்க அப்பதான் அவங்க குரூப்ல இருக்க எல்லாருமே இவனுக்கு ஒரு லெட்டரை காமிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்க ஒரு பெரிய காலேஜ்ல பாத்தீங்கன்னா உனக்கு சீட்டு கிடைச்சிருக்கும், அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே, இந்த சீட்டு கிடைச்சது எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்ல குரூப்ல இருக்க எல்லாருமே அதை நாங்க பாத்துக்கிறோம்டா, நம்ம தம்பி படிச்சா நமக்கு தானே பெருமை அப்படின்ற மாதிரி அவனை சந்தோஷப்படுத்த அப்படியே கட் பண்ணி இங்க சைடு ஹீரோ இருக்கா இல்லையா அவரும் அவரோட ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொலாவிக்கிறாங்க. அப்போ அந்த ஆர்த்தி இருக்காங்க இல்லையா அந்த மேன்ஷன்ல இருந்தவங்க அவங்க ஒரு புக்கை எழுதியிருப்பாங்க. அந்த புக்கை ஹீரோ படிச்சு பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் இருக்கும். அது இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது என்ன அப்படின்னா மனுஷங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க முழுமையா இறந்து போக மாட்டாங்க, ஒரு இன்டர்மீடியட்டான ஸ்பேஸ்ல ட்ராப் ஆகி கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். இந்த விஷயத்த நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இவரோட ஒய்ஃபான ரீட்டுவும் இன்னைக்கு நைட்டு உன்னோட பர்த்டே இல்லையா, அதுக்காக நான் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அந்த சர்ப்ரைஸை நைட்டு தான் ரிவீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போய்கிட்டே இருக்க இவங்க கடந்தும் அந்த பாதைகளை காமிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா ஈவினிங் ஆக ஆக அந்த இடமே தண்ணீரால மூழ்கி போடுன்னு. அந்த இடம் மொத்தமும் பாத்தீங்கன்னா மூழ்கி போய் வந்த வழியே தெரியாம தண்ணீரால நிரம்பி இருக்கும். அப்படியே கட் பண்ணி இவங்க அந்த மேன்ஷனுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. பிரம்மாண்டமா இருக்கும். இவ்வளவு பெரிய மேன்ஷனை இங்க எப்படி கட்டியிருப்பாங்களோ அப்படின்ற ஃபியரோடய உள்ள தங்களோட வேலைகளை பார்க்கணும். அடுத்த நாள் காலையில இங்க இருந்து கிளம்பணும், வேலையை சீக்கிரமா முடியுங்க அப்படின்ற மாதிரி ஒரு திங்ஸை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஹீரோவை உறுத்திக்கிட்டே இருக்கு. மறுபடியும் இவரோட ஒய்ஃப் வந்து உனக்கு எதனா ஆச்சா, ஏதாவது இருந்தா சொல்லுடான்னு கேட்க இவர் எதுவுமே இல்லைன்னு உள்ள கூட்டு போறாரு. தங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒருத்தரும் ஒரு ரூம் அதாவது ஒரு ஃப்ளோரை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிளம்புறாங்க. அண்ட் அப்படி ஹீரோ கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது அவர் உள்ள கால் எடுத்து வச்ச உடனே ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு எல்லாத்தையும் போட்டு இழுக்க ஆரம்பிக்குது. அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஒரு இடத்துல விழுந்துட்டு பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. கட் பண்ணி இன்னொரு லேடியை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லா ஒருத்தையும் போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையா பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்க திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இவங்களும் பசங்க தான் ஏதாவது பண்ணிருப்பாங்கன்ட்டு மேற்கொண்டு அந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அங்க ஏதோ ஒரு உருவம் இருக்கு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா எதுவுமே பண்ண முடியாம அதே ரூம்ல பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. பயத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒருத்தரையா காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல நிறைய விஷயங்களை காமிச்சிருப்பாங்களே அந்த விஷயங்கள் தான் இப்ப நடக்குது. ஒருத்தரும் நார்மலா தங்களோட வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது போக தான் தெரிய வருது அங்க ஏதோ மர்மமான விஷயம் இருக்கு அப்படின்ற விஷயம். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்க மயக்க நிலையில இருந்த ஹீரோவை காமிக்கிறாங்க. மயக்கம் தெளிஞ்சு மறுபடியும் எழுந்து அவர் அந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இவர் வந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. அது அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் பயமுறுத்தவும் செய்யுது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவரும் மேற்கொண்டு அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு பெரிய உருவம் இருக்கிறத பாக்குறாரு. அந்த உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும், பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். அந்த உருவத்தை பார்த்து ஸ்டன் ஆகி போய் நின்றுகிட்டே இருக்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் பண்ண சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த விஷயங்கள்ல ஒரு போட்டோ மட்டும் பாத்தீங்கன்னா கீழே விழுற மாதிரி இருக்கும். அந்த போட்டோ எடுத்து பார்க்க இவருக்கு கை கால் எல்லாமே உறைஞ்சு போயிடுது. அதுல இருக்கிறது இவரோட முகம் தான். இவரால நம்பவே முடியல, நம்மளோட முகம் இங்க எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்துல பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் தேடி பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு கேமரா இருக்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா ஆன் ஆகிற கண்டிஷன்ல இல்ல. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரூம்ல சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்க வெளியில இவரோட
இவரோட வைஃப் கத்துற சத்தம் கேக்குது. ஸ்டார்டிங்ல கேட்டுச்சு இல்லையா அது. இதனால தன்னோட வைஃப் எங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வெளியே ஓடி வந்துகிட்டே இருக்கு. ஒரு விஷயத்த பார்த்து ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா இவர் கூட வந்த எல்லாரோட பணங்களும் பாத்தீங்கன்னா அங்க விழுந்து கிடக்குது. இவரால் எதுவுமே நம்பவே முடியல. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ண முடியல. அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் கிட்ட போய் பார்த்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கதறி அழுதுகிட்டே இருக்காரு. அந்த இடம் முழுக்கவே பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல ஆக ஆரம்பிக்குது. இவருக்கு ஒன்னும் புரியல. அண்ட் இவரோட டீம் லீடர் இருக்கா இல்லையா, அவரோட உருவம் ஓடி வந்து எங்களை எல்லாரையும் காப்பாத்துறா, நாங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. இவருக்கு ஒன்னும் புரியல. திரும்பி பாக்குறாரு. அவர் இறந்து போய் அவரோட போன ஒரு சைடு கிடக்குது. ஆனா எதிரில அவர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு புரியல. இங்க இறந்து போய் கிடக்குற எல்லாரையும் பாக்குறாரு. ஆனா அதே சமயத்துல கிரீன் கலர்ல இருக்க ஒரு இடத்துலயும் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அப்பதான் இவருக்கு கொஞ்சம் புரிய வருது. அந்த ஆர்த்தியோட புக்ல இறந்து போறவங்க கம்ப்ளீட்டா இறந்து போக மாட்டாங்க, ஒரு இன்டர்மீடியட்டான பேஸ்ல ட்ராப் ஆகி இருப்பாங்க அப்படின்ற விஷயம். சோ இவங்க எல்லாருமே அங்க ட்ராப் ஆகி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அதனாலதான் அவங்கள காட்டும் போது கிரீன் கலர்ல இருக்கும். அதை அப்படியே கட் பண்ணி கேமரால ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்குமா அப்படின்ற விஷயத்த அங்க இருக்கிறவங்களோட கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க அங்கேயே ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா இவங்களை ஏதோ ஒரு விஷயம் வந்து கொல்ற மாதிரி காமிச்சது இல்லையா, அந்த விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோ தான். அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது இங்க கொல்லப்பட்டு கிடக்குற இவங்க எல்லாரையுமே கொண்டது பாத்தீங்கன்னா ஹீரோ தான். இதை பார்த்த இவருக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன நடக்குது அப்படின்றது இவரால் புரிஞ்சுக்க முடியல. தன்னோட கைகளாலே இவங்க எல்லாரையும் கொன்னுட்டோமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிக்க உறைஞ்சு போய் அந்த மேன்ஷனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இன்டர்மிஷனை போடுறாங்க. இப்போ இவர் மட்டும் தான் உயிரோட இருக்கார் இல்லையா, மத்த எல்லாருமே ஒரு இன்டர்மீடியட்டான பேஸ்ல ட்ராப் ஆகி கிடக்குறாங்க. அவங்கள காப்பாத்தி ஆகணும். அது இந்த மேன்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்றதுக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவி கத்துற சத்தம் கேட்குது. இதனால வேகமா அந்த மேன்ஷனுக்குள்ள போக அந்த ஆஃப் ஆகி கிடந்த கேமராவை பார்த்தா இல்லையா, அதுல ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முயற்சியில அதை ஆன் பண்ணணும்ன்றதுக்காக இவங்க கொண்டு வந்த பேக் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப இவரோட ஒய்ஃப் பேக் இருக்கும் இல்லையா, அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது அவங்க இவருக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது என்ன அப்படின்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தான். இவரோட பர்த்டேவால இன்னைக்கு அதை ரிவீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துருச்சு இல்லையா. இதனால பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அந்த கேமராவை ஒரு வழியா கொண்டு போய் ஆன் பண்ணிட்டு அதுல இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல அந்த வீடியோல ஓடிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா அந்த ஆர்த்தியோட ரூம்ல கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷனோட மாட்டிருப்பாங்க. அப்படி அதையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல வந்த கதையில ஒரு நரக ஆவி தன்னோட ராட்சசனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த விவசாயியோட பையன் கிட்ட இருக்க ஒரு சிலையை வாங்கிட்டு போனதா சொல்லப்படுது இல்லையா. அந்த சிலையை வாங்கிட்டு போய் நரகத்துல இருக்க ராட்சச ஆவியை வெளியே கொண்டு வந்ததா சொல்லப்படுது. ஆனா அந்த ஆவி பாத்தீங்கன்னா அந்த பையனோட தம்பி உருவத்திலேயே கொண்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்தப்படதா சொல்லப்படுது. இது தெரியாம அந்த பையனை ஊருக்குள்ள சேர்க்க ஊருக்குள்ள இதுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஊர் மொத்தமும் அழிஞ்சு போற நிலைமைக்கு தள்ளப்படுது. இதனால அங்க இருக்க யாருக்கும் என்ன படுதுன்னு தெரியாம மாந்திரிகவாதிகளை கூப்பிட்டு அவங்க வந்து இந்த விஷயங்களாலதான் ஊர் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு அந்த அசுரனையும் பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வராங்க. அந்த சிலைகள் மூலமா அவனை அடக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி அவனை அடக்கவும் செய்ய அவன் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வெளியே வந்து உங்க எல்லாரையும் பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். இதனால அந்த மாந்திரிகவாதிகள் இவன் வெளியவே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த 2 சிலைகள் இருக்கு இல்லையா, அந்த 2 சிலைகளையும் ஒண்ணு சேர்த்து ஒரு நூலால கட்டி இந்த நூல் அறுபடுற வழியும் அவனால வெளியவே வர முடியாது. ஆனா இந்த விஷயத்த பத்தி யாரும் இதுக்கு மேலும் பேசவும் கூடாது அப்படின்ற மாதிரி அது ஒரு ரகசியமான இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த வீடியோ முடியுது. மறுபடியும் இன்னொரு வீடியோ ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறார். ஒரு 6 மாச போராட்டத்துக்கு அப்புறமா காஞ்சிபுரத்துல நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி போய்கிட்டு இருந்தேன். அங்க அந்த சிலைகள் கிடைச்சது அப்படின்னு மாதிரி மறுபடியும் அந்த ஆரத்தி சொல்ல ஆரம்பிக்க பிளாஷ்பேக் உள்ள போகுது. 6 மாச போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு இடத்துல அந்த சிலைகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த சிலைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சிலைகளை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டும் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும். இதை பார்த்ததும் இவங்க கண்களை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வசியப்படுத்தியது. 2 சிலைகள் ஒட்டி இருந்தது இல்லையா, தன்னையே அறியாம 2த்தையும் பிரிச்சு வச்சிடுறாங்க. தன்னை ரியலைஸ் பண்ணி அந்த சிலைகளை பார்க்கும்போது அங்க இருக்கிறது ஒரே ஒரு சிலை தான். இன்னொரு சிலை எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க இந்த வீடியோ கட் ஆகுது. மறுபடியும் சில வீடியோக்கெல்லாம் எடுத்து பிளே பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்க இந்த விஷயத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எங்க போனாலும் ஏதோ ஒரு குரல் கேக்குது அப்படின்ற மாதிரியும் இந்த மேன்ஷன் வந்ததுக்கு அப்புறமா இங்க யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பதிவுகளை போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்காரு. மேற்கொண்டு வீடியோஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோல அவங்க பண்ண தப்ப எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. அந்த சிலை கூடிய ஓலைச்சுவடிகள் இருந்தது, அது பழமை தமிழ்ல இருந்தது அப்படின்னால என்னால டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. இப்போ நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது நான் பண்ணக்கூடாத தப்ப ஒண்ணு பண்ணிட்டேன் போல அப்படின்னு
அப்படின்ற மாதிரி இந்த சிலைகள் எல்லாத்தையும் அவுத்து விட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த வீடியோ ஆஃப் ஆயிடுது. அந்த ஹீரோ இருக்க இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல ஆரம்பிக்குது. இறந்து போனவங்க டிராப் ஆகி கிடக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துக்குள்ள இருக்க எல்லா ஆவிகளும் இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்குது. எங்களை எப்படியாவது காப்பாத்துறா, எங்களை பயங்கரமா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. அப்பதான் இவரோட மனைவியை பாக்குறாரு. தான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லாமலே இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்கள கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்க ரியல் வேர்ல்ட்ல காமிக்கிறாங்க. அங்க யாருமே இல்லை. ஆனா அப்பதான் மறுபடியும் அங்க இருந்து எழுந்து போய் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க அவங்க கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டிருப்பாங்க. அந்த நரக ஆவி இங்க இருக்க எல்லாரையும் கொண்டு ஒரு இன்டர்மீடியேட்டான இடத்துல ட்ராப் பண்ணி வச்சுக்கோ, அங்க அவங்களுக்கு பயங்கரமான சித்திரவதைகளை கொடுக்கும். அங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ரியல் வேர்ல்ட்லயே அவங்க இறந்து போயிடுவாங்க. அவங்களால திருப்பி இந்த உலகத்துக்கு வரவே முடியாது. அதுக்குள்ள அவங்கள காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோவை யாராவது ஒருத்தவங்க இது வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க தான் அவனை அழிக்கிறதுக்காக சரியான ஆளா இருப்பீங்க. தயவு செய்து அவனை இந்த உலகத்துக்கு வர விடாம பண்ணுங்க. அப்படி அவன் இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டா அப்படின்னா அவன் மூலமா நரகாவிகள் எல்லாமே இந்த உலகத்துக்கு வந்துடும். அந்த விஷயம் நடக்கவே கூடாது. இதை தடுக்கணும் அப்படின்னா அந்த காணாம பண்ண 2வது சிலையை கண்டுபிடிச்சு இருக்கிற இந்த சிலை கூட இணைச்சா மட்டும்தான் இதுல இருந்து தீர்வு காண முடியும். அதை உன்னால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஒரு கருப்பு உருவம் பாத்தீங்கன்னா அப்படியே அவங்கள தூக்கிட்டு போகுது. ஆனா கடைசி வீடியோவா இதுதான் பதிவாயிருக்கும். இதை பார்த்துக்கிட்டே இருந்த இவருக்கு ஒன்னும் புரியல. என்னால பண்ண முடியும் அப்படின்னா எங்க இருக்குது அந்த விஷயத்த நான் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி அந்த ரூம் முழுக்க தேடிக்கிட்டே இருக்க அவங்க வீட்டுல இருக்க ஒரு சிலையை கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னொரு சிலையை கண்டுபிடிச்சு அது ரெண்டுத்தையும் இணைச்சிட்டாரு அப்படின்னா அது எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா. இன்னொரு சிலை எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கு. அந்த ஆர்த்தியோட ஆவி இவர் கூட கம்யூனிகேட் பண்ணுது. ஸ்டார்டிங்ல இருந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இவரை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அது இவங்க தான். இவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ இவர் கூட கனெக்ட் ஆகுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவரும் பாத்தீங்கன்னா அந்த சிலையை ஒன்னு தன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னொன்னு எங்க இருக்குன்னு தெரியல, எப்படி இணைக்கிறதும் தெரியல, அது எப்படியாவது சொல்ல முடியுமான்னு கேட்க இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 சிலையும் இணைச்ச அப்படின்னா தான் அந்த அசுர ஆவியை நீ அழிக்க முடியும். இதை இந்த உலகத்துல இருந்து பண்ண முடியாது. அந்த இன்டர்மீடியேட்டா இருக்கு இல்லையா, அந்த உலகத்துக்கு போனா மட்டும்தான் முடியும்னு சொல்ல இவரால் அந்த உலகத்துக்கு எப்படி போறதுன்னு தெரியல. இந்த விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க இதுக்கு பதில் சொல்லாம அங்க இருந்து காணாம போயிடுறாங்க. இதனால இவர் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி அந்த உலகத்துக்கு போறது, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க செவத்துல ஆர்த்தி ரிசர்ச் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்கிறார். ஆனா அப்படி படிக்கிறது மூலமா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். இந்த உலகத்துல உயிரோட இருந்தோம் அப்படின்னா போக முடியாது, இறந்தா மட்டும்தான் போக முடியும் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மூஞ்சி முழுக்க கவரை சுத்திக்கிட்டு கைகளை இறுக்கி ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றாரு. அந்த இடத்துல இறந்தும் போறாரு. அப்படியே கட் பண்ணா கிரீன் கலர்ல இருக்க அந்த இன்டர்மீடியேட்டான உலகத்துக்கு போயிட்டாரு. அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவரை பயமுறுத்துற மாதிரியே இருக்கு. இந்த இடத்துல அந்த சிலை எப்படி கண்டுபிடிக்க போறோமோ அப்படின்னு மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்க ஒரு குட்டி பையன் பாத்தீங்கன்னா அந்த சிலையை எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கான். இவர் பின்னாடி துரத்தி போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அந்த ஆவியோட பிடியில சிக்கி கை கால் எல்லாமே நொறுங்கி போய் அந்த உலகத்துல பலியாகிறான். அப்படியே கட் பண்ண பிரசன்ட்ல இருக்கா இல்லையா, அந்த உலகத்துக்கு வந்துறான். மூச்சு எல்லாத்தையும் முட்டி இங்கதான் பேப்பர் சுத்தி வச்சிருக்காரு. மறுபடியும் இறந்து போய் மறுபடியும் இன்டர்மீடியேட்டான உலகத்துக்கே போறாரு. அப்பதான் இவருக்கு ரியலைஸ் ஆகுது அந்த கதைகள்ல சொன்ன பையன் இவர் தான் அப்படின்றது. அந்த அஸ்வினி புத்திரர்கள் ஒரு பையனை காப்பாத்தி அவனுக்கு இயற்கை மூலமா மட்டும்தான் மரணம் ஏற்படும் அப்படின்னு மாதிரி வரம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அது புதல்வராகவே பாத்தீங்கன்னா இவர் தான் இருப்பாரு. அதனாலதான் இவரா தற்கொலை பண்ணிக்க போகும்போது இவர் சாவே வரல. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா இடங்களையும் சுத்திக்கிட்டே இருக்க சாகுறாரு, மறுபடியும் போறாரு, சாகுறாரு, மறுபடியும் போறாரு. அப்படி மாத்தி மாத்தி போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அந்த ராட்சச உருவம் இருக்கும் இல்லையா, அந்த உருவத்தையும் காமிக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா இவர மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா ரெட்டை குழந்தைகளா தான் இருந்திருப்பாங்க. ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படின்றதுனால ஃபீல் பண்ணிருப்பாரு. அதனால ராட்சச ஆவியா அவன மாதிரியே இருக்க ஒரு உருவத்துல தான் வந்திருக்கும் இல்லையா, அதே உருவத்துல தான் இப்ப இருக்கும். அந்த ராட்சச ஆவியை இவரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டே இருக்க அந்த ஆவியோட சக்தியால பயங்கரமா துன்புறுத்தப்பட்டார். ஒரு கட்டத்துல முடியாம படுத்துக்கிட்டே இருக்க இன்டர்மீடியேட்டான உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்க இவங்களோட நண்பர்களை காமிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் இருப்பான் இல்லையா, அவன் அந்த உலகத்துல பயங்கரமான இன்னல்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்க கூட்டம் வந்த நபர்கிட்ட இங்கிருந்து போயிடலானா அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த நபர் பாத்தீங்கன்னா அவனை கொடூரமான முறையில குத்தி கொலை பண்றாரு. அந்த நபரை கொலை பண்ண தூண்டினது அந்த அசுரனோட ஆவிதான். இதனால இன்டர்மீடியேட்டான உலகத்துல இறந்து போயிட்டார். அந்த பையனுக்கு இப்போ ரியல் உலகத்துல முழிக்க வாய்ப்பே கிடையாது. இந்த விஷயத்த தெரிஞ்ச உடனே ஹீரோ பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறார். ஆனா அதே சமயத்துல இவரோட மனைவியும் பாத்தீங்கன்னா கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற நிலையில நிக்கிறாங்க. இப்ப இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ரியல் வேர்ல்ட்லயும் இறந்து போயிடுவாங்க இல்லையா. இதனால பயங்கரமா கத்திக்கிட்டே உன் மனசுக்குள்ள கேட்கிற வாய்ஸை கேட்காது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. அவங்க ஒரு கட்டத்துல கழுத்து வரலையும் கிட்ட எடுத்துட்டு போய் ஹீரோ சொன்ன விஷயங்களால கழுத்துல இருந்து கத்தி எடுத்துடுறாங்க. இந்த விஷயம் அசுரனுக்கு புரியவே இல்லை. இவர் சொன்ன விஷயங்களை எப்படி கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி தகச்சு போய் பார்க்க ஹீரோக்கும் புரியல. நான் சொன்ன விஷயங்களால அவங்க எப்படி கத்திய கீழே போட்டாங்க
பண்ணாங்க அப்படின்றது. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த 2 சிலைகளுமே கனெக்ட் ஆயிருக்கும் இல்லையா. சோ இப்ப அந்த 2 சிலைகளோட ரெஃபரன்ஸா தான் ஹீரோவும் அரக்கனும் இருக்காங்க. ஹீரோக்கு இயற்கை மரணம் மட்டும்தான் வரும் இல்லையா. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த அசுரனால ஹீரோவை சாகடிக்க முடியாது, துன்புறுத்த மட்டும்தான் முடியும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச மாதிரி அவனையும் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா. எனக்குள்ளேயும் அவனோட பாதி இருக்குதான் இல்லையா அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த அசுரனோட மண்டைக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. இதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு அவனோட மனசுக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்க பட்டுன்னு ஒரு வெளிச்சமாகி மறைஞ்சு போயிட்டாரு. கட் பண்ண அவனோட மனசுக்குள்ள இருக்க மாதிரியும் அதுக்குள்ள நிறைய பேய்கள் வந்து இவனை பயமுறுத்துற மாதிரியும் காமிக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த சிலை எங்க இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சாக்கணும். அது மூலமா மட்டும்தான் இவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராட ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துல ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும். அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ள போய் தண்ணீருக்குள்ள மூழ்கிக்கிட்டே இருக்கிற இடத்த ஃபுல்லா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சிலை இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டார். அந்த சிலையை வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக சிலை மேல கையை வச்சு அஸ்வினி தேவர்கனை வழங்கி வேகமா வெளியே எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க அசுரன் இவருக்காக காத்துக்கிட்டே இருக்க. அந்த 2 சிலையை வந்ததும் இவருக்குள்ள பயங்கரமான சக்தி வந்துருச்சு. அந்த அசுரன் மூலமாவே அந்த 2 சிலைகளையும் இணைக்க வச்சு அந்த அசுரனை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அழிஞ்சு போக செய்யறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி வெளி உலகத்துல மயக்கத்துல, அதாவது இங்க இறந்து போனவங்க இன்டர்மீடியட்டான உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கண்முழிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் கண்முழிக்கல. ஏன்னா அவன் இன்டர்மீடியட் உலகத்துல இறந்து போனதால இவனை நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல ஹீரோட வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வேகமா ஓடி போய் மேன்ஷனுக்குள்ள இருக்க ஹீரோவை பார்க்கணும்னு போக கட் பண்ணி இன்டர்மீடியட் உலகத்துல இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. அந்த 2 சிலைகளையும் ஒன்று சேர்த்துட்டாரு. இந்த விஷயங்கள் யார் கைகளுக்கும் இனிமேல் சிக்க கூடாது. ஏதோ ஒரு வகையில இந்த சிலையை தேடிக்கிட்டு வர ஆட்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதை தடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க இவர் அந்த ஆர்த்தி சிவத்துல எழுதி வச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிருப்பாரு. அதுல ஒரு விஷயம் போட்டிருக்கும், இந்த சாபத்தை இதோட அழிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த 2 சகோதரர்கள்ல உயிரோட இருக்க அந்த நபர் இந்த 2 சிலைகளையும் இணைச்சு இந்த சிலையை அழிச்சிட்டு அது கூடவே அவரோட உயிரை கொடுத்துட்டாரு அப்படின்னா இந்த சாபத்துல இருந்து முழுமையா விடுபட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால மத்தவங்க உயிரோட இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிறவங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னா என்னோட உயிரை கொடுக்கறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த சிலைகள் யார் கைகளுக்கும் கிடைக்க கூடாது, தன்னோட உயிரை எடுத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி முயற்சியில இருக்க கட் பண்ணி ரியல் வேர்ல்ட்ல காமிக்கிறாங்க. இவரோட வைஃப் ஓடி வந்து பாக்குறாங்க. முகம் எல்லாம் கவர் சுத்தப்பட்ட நிலையில இறந்து போய் கிடக்குறாரு இல்லையா. அதை நோட் பண்ணிட்டு அங்க இருக்கிற கவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அவர் எழுப்பிக்கிட்டே இருக்க இன்டர்மீடியட் வேர்ல்ட்ல இருக்கிற நபர் சாகணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்றாரு. இப்ப அங்க செத்தாரு அப்படின்னா ரியல் வேர்ல்ட்ல கண்ணு முழிச்சிருவாரு. ஏன்னா இப்ப அவரோட முகத்துல இருக்க பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இல்லையா. இதனால என்ன நடக்க போகுதோ அப்படின்னு மாதிரி நம்மள கெஸ்ட்லயே வச்சுக்கிட்டு அவர் சாக போற மாதிரி காமிக்கிறாங்க. மூச்சை வேகமா விடுற மாதிரி ஒரு சத்தம். அப்படியே கட் பண்ணி அவர் இறந்தாரா இல்லையா, இந்த சாபம் போச்சா இல்லையா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டிலே பாத்தீங்கன்னா இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.